எல்லாருக்கும் வணக்கங்க. வரலட்சுமி பண்டிகை கொண்டாடுறவங்க எல்லாருமே ஆடி வெள்ளிகை அதுவுமா வரலட்சுமியை வீட்டுக்கு அழைச்சி இந்நேரம் பூஜை புனஸ்காரம் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நானும் எப்போவுமே அலமேலு மாமி வீட்டுக்கு போவேன். இந்த வருஷம் மாமி வீட்டில் பண்டிகை இல்லை, இருந்தாலுமே எங்கள் வீட்டு கிருஷ்ண கமலம் பூவை நான் அவங்களுக்கு அனுப்பி விட்டேங்க. நானுமே பாருங்கள், எங்கள் வீட்டு வரலட்சுமி இந்த விளக்கு எரியுது இல்லைங்களா, அங்கே தான் எங்களோட கன்னி தெய்வம் அம்மன் வரலட்சுமி எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. அதனால் நான் அவங்களுக்கு பூ போட்டுட்டு அப்புறமா தான் எல்லா சாமிக்கும் பூ வச்சு விளக்கேற்றினேங்க. ஆடி வெள்ளிக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கிருஷ்ண கமலம் பூ தாங்க. அப்படியே இந்த கிருஷ்ண கமலம் பூ வாசமே அவ்வளோ ஒரு இதமாக இருக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பூ இருந்தால் கூட அவ்வளோ மணமாக இருக்கும். எங்கள் ஆஃபீஸில் இந்த பூ நிறையவே பூத்துது. மாமிக்கிட்ட கேட்டேன், பரவாயில்ல சாமிக்கெல்லாம் பூ வைக்கலாம், நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னாங்க. வருஷம் மாமி வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன். அதனால் கேட்டேன், இல்லை நான் சாமி மட்டும் கும்பிடுவேன், பூஜை தான் எதுவுமே இல்லை, நீங்கள் அனுப்புங்கன்னாங்க. அனுப்பி விட்டுட்டு எங்கள் பொண்ணு ஒரு பக்கம் வரலட்சுமி பூஜைக்கு போனாங்க அவள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து. அதனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிட்டு இப்போ எங்கள் வீட்லேயும் அம்மனுக்கு சாமிக்கு எல்லாத்துக்குமா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், எங்கள் ஆஃபீஸில் இந்த கிருஷ்ணகமலம் பூ செடி கொடி, இது செடி இல்லைங்க கொடி, அந்த கொடி எப்படி போகுது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த செடி எப்படி எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தது அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியந்தாங்க. நான் எங்கள் வீட்டில் அது ரொம்ப காடாக படருதுன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் லதாவும் எடுத்துட்டோம். அப்புறமா லதா பின்னாடி ஆஃபீஸில் இருக்காங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, அக்கா அந்த செவத்துலேருந்து வேர் எப்படி தான் இந்த பக்கம் வந்துச்சோ தெரியல, எங்களுக்கு வந்துருச்சுங்க்கா அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாள். அப்புறம் அப்படியே ஒரு கொடி வந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே நிறைய கொடி வந்துருச்சு. இப்போ பாருங்களேன் எவ்வளோ தூரம் படர்ந்துருக்கு. கிருஷ்ண கமலம் பூவும் நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்கு எப்பயுமே ஒரு ராசி உண்டுங்க. அரிய வகை பூ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி செண்பக பூ இருந்துச்சு, இப்போ இந்த கிருஷ்ண கமலம் பூவும் என்னை விட மாட்டேங்குது. மறுபடியும் இப்போ வீட்டில் கொண்டு ஒன்று வச்சாச்சுங்க. பாருங்களேன், பக்கத்து செவத்துலேருந்து கொஞ்சோண்டு வேர் இந்த பக்கம் அதில் செடி கொடி எவ்வளோ தூரம் படர்ந்துருக்கு பாருங்கள். வரலட்சுமி பூஜைக்கு இன்றைக்கி எங்களுக்கு இது வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணுங்க. எங்களில் நாங்கள் வரலட்சுமி பூஜையெல்லாம் கொண்டாடுறது இல்லை, இருந்தாலும் விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது மனசுக்கு திருப்தியாக இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பூ போட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம். நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜையை கொண்டாடினீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.